2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றியறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். என்னேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா இக்கோனியா லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்குண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு நிருபத்திலிருந்து ஊழியக்காரனின் பண்புகளையும் ஊழிய முறைகளையும் நாம் கற்று வருகிறோம். ஒரு ஊழியக்காரனிலே ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்படுகிற வரங்கள், தாளந்துகள் அல்லது உருவாக்குகிற ஆவியானவரின் செயல்பாடுகள், இவைகள் ரொம்ப முக்கியமானது. ஆக தீமோத்தேயு பவுலை போல ஒரு சிறந்த ஊழியக்காரனாக செயல்பட வேண்டுமானால் ஆவியானவர் தீமோத்தேயுவை உருவாக்க வேண்டும். இந்த உண்மையை தீமோத்தேயு புரிந்து கொள்ள வேண்டும். தீமோத்தேயு என்ன நினைச்சார்னா, பவுல் மீது அவருக்கு கொஞ்சம் வருத்தம் கூட இருந்திருக்கலாம். என்னங்கயா, என்ன கொண்டு போய் இந்த எபேசு சபையில நீங்க ஊழியம் செய்யணும் என்னை வச்சுட்டு நீ போய் ரோமாபுரி சிறையில கைதியா இருக்கிறீரே, எனக்கு ஆலோசனை கொடுக்க சரியான ஆட்கள் இல்லை. என்னுடைய சோர்வுகள், என்னுடைய பயங்கள், இவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் ஏங்க தொடர்ந்து ஊழியம் செய்யணும், என்ன அவசியம் அப்படின்ற நிலைமைக்கு தீமோத்தேயு வந்திருக்கலாம். அநேக ஊழியர்களுடைய வாழ்க்கையில அதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? எங்க ஊழியக்காரன்னா பரலோகத்திலிருந்து குதிச்சவங்களா? அவங்களும் நம்மளை போல மனிதர்கள். நமக்கு இருக்கிற பலவீனங்கள் அவங்களுக்கு இருக்குது, நமக்கு இருக்கிற உணர்ச்சிகள் அவர்களுக்கு இருக்குது, இல்லைங்களா? ஆக இந்த சூழ்நிலைன்னு சொல்றோம் இல்லைங்களா, சூழ்நிலையினாலே அவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். சரியா? ஆக ஊழியத்தை விட்டு விடுவது மிக எளிது. அதுல என்ன சார் ஊழியத்தை விட்டார்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமே இல்லைங்க. அதான் உண்மை. தேவனுடைய கிருபை ஒரு மனிதனோடு இல்லை என்றால் அவன் எந்த ஊழியமும் செய்ய முடியாது. சும்மா ஒரு கருத்து சொல்றேங்க. ஏன்னா 35 ஆண்டுகளா நான் போதகரா இருக்கிறேன். சபையாருடைய ஒரு பெரிய குறைபாடு, ஊழியனை அவங்க மதிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லதுதாங்க. ஆனா ஊழியனை புரிந்து கொள்ளுகிறவர்கள் மொத்த திருச்சபையில 2 பேர் இருப்பாங்களான்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். திருப்பியும் சொல்லட்டுங்களா? 400 பேர் இருக்கலாம். சபையார் 400 பேர் இங்க அமர்ந்து இருக்கலாம். 2 பேரு அந்த ஊழியக்காரர் கடந்து செல்லுகிற
பிரச்சனையை புரிந்து கொண்டு இருப்பார்களா என்றால் ரொம்ப சந்தேகம். அதனாலங்கம்மா ஒரு நான் போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஊழியத்திலே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரு கிரயம் என்பது தனிமை. தனிமை என்ற வார்த்தை புரியுதுங்களா? லோன்லினஸ். அது இல்லைன்னா ஊழியக்காரனாலாம் இருக்க முடியாது. என்ன சார் அப்படின்னா, தனிமைனா உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதுங்களா? சிறைச்சாலையில் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எத்தனையோ விஷயத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது, தன்னுடைய உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ள முடியாது, தன்னுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்படி பகிர்ந்து கொண்டா அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன இருந்தாலும் ஊழியக்காரன், இவனுக்கு என்ன விசுவாசம் இருக்குது, இவன் என்னத்த ஜெபம் பண்றான், இவன் ஒரு தண்டம் சார், இவன் பொலைமினுக்கிறான் சார், இவன். இட்ஸ் ஈஸி டு கிரிட்டிசைஸ். ஆமா, தீமோத்தேயு யாரு கூடயும் அவர் பகிர்ந்து கொண்டதா அங்க ஒன்னும் எழுதப்படலை. தீமோத்தேயுக்கு ஒரு துணை மூப்பர் அங்க இருந்தார்னு இங்க எழுதப்படலை. எழுதப்பட்டிருக்குதா? புரியுதா உங்களுக்கு? ஒரு விசுவாசியினிடத்திலோ அல்லது ஒரு மூப்பரிடத்திலோ ஊழியக்கார் தன்னுடைய பிரச்சனையை பகிர்ந்து கொள்வாரானால் ஊழியக்காரனை தரக்குறைவாக தான் நினைப்பாங்களே ஒழிய அவனை மனிதனாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதுதான் மனித பலவீனம். இதெல்லாம் மனித பலவீனங்க. இவற்றின் மத்தியிலே பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே நீ சோர்ந்து போயிடாத. நம்ம 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், ஏறக்குறைய 6 வகையான உருவகங்களை தீமோத்தேயுக்கு முன்வைத்தார். நீ ஒரு நல்ல போர் சேவகனாய் போராட வேண்டும், ஒரு நல்ல மல்யுத்த வீரனாய் லக்கை நோக்கி பரிசை பெறுவதற்காக தொடர வேண்டும், ஒரு கடும் உழைப்பாளியாக விவசாயியை போல நீ இரவும் பகலும் பாராமல் தியாகத்தோடு போராடி கொண்டிருக்க. இதெல்லாம் அப்படியே சிந்தனை பண்ணினே வாங்க. இதெல்லாம் ஊழியக்காரனை செய்யணுங்க. ஆனா ஊழியக்காரனை எத்தனை பேர் புரிஞ்சுக்குவாங்க? ஒருத்தரும் கிடையாதுங்க. அங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு எங்காச்சும் போட்டுக்குதா? அப்படி ஒண்ணுமே போடவே இல்லைங்களே. 3ஆவதாக ஒரு ஊழியக்காரன் எப்படிமா இருக்கணும்? அந்த குறிப்பாக 15வது வசனத்துல வெட்கப்படாத ஒரு ஊழியக்காரனாக அவன் இருக்க வேண்டும். அதாவது தான் போதிக்கிற சத்தியத்தை குறித்தோ இல்லைங்களா, தேவன் தனக்கு கொடுத்த ஊழியத்தை குறித்தோ வெட்கப்படாத ஒரு ஊழியக்காரனாக அவன் நிற்க வேண்டும். 15வது வசனத்துல இல்லைங்களா. 21வது வசனத்துல பரிசுத்தமாக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக அவனை தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் ஒருவர் படிக்கலாம். 21 ஆக தீமோத்தேயுவே நீ வாலிபனாயிருக்கிறாய். ஆக உன்னுடைய வாலிப பருவத்திலே நீ சுத்திகரித்து கொண்டவனாக பரிசுத்தமாக்கப்பட்டவனாக எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தம் உள்ளவனாக கடவுளால் பயன்படுத்தப்படுகிற ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படியே சிந்தனை பண்ணிட்டே வாங்க. இதெல்லாம் ஆவியானவர் தீமோத்தேயுவுக்குள்ளாக செய்கிற ஒரு பணி. 6ஆவதாக நம்ம என்ன பார்த்தோம்? 24 முதல் 26 வசனங்களிலே என்ன பார்க்கிறோம்? கர்த்தருடைய ஊழியக்காரன் இராமல் சாந்தமுள்ளவனும் தீமையை சகிக்கிறவனும். ஆமாங்க, பார்த்தீங்களா? இத்தனை உருவகங்களை பேசுறாரு. ஆனா உங்களுக்கு இவங்கெல்லாம் ஹெல்ப்பா இருப்பாருப்பா அப்படின்னு சொன்னாரா? அப்படி சொன்னாருங்க? இல்லவே இல்லை. என்ன சொல்றாரு? இந்த பகுதிங்க 3ஆம் அதிகாரம் 10-11 தாங்க முடியுது. 10 படிங்க. நீயோ தீமோத்தேயுவே என் போதகத்தையும் என்னுடைய நடைமுறையையும் என்னுடைய நோக்கத்தையும் பொறுமையையும் அடையும்படி நாடு.
அங்க இருப்பாங்க சார், இது இவர்கிட்ட போ, இங்க ஆட்சி பிஷப் இருக்கிறாரு, அதுக்கு மேல கார்டினல் ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்கு மேல அங்க ஒருத்தர் போப்புன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இங்கெல்லாம் அப்படியே சுத்தின்னு வா அப்படின்னாரா பவுல்? அந்த பகுதியை கவனிங்க, இங்க முடிக்கிறாரு. யாருமே இல்லப்பா, என் முன்மாதிரியை நீ பின்பற்று. இப்ப எங்க இருக்கிறாரு பவுல்? ரோமாபுரியில இருக்கிறாரு. எவ்வளவு நாளைக்கு இருப்பாரு? பவுலுக்கே தெரியாது எவ்வளவு நாள் இருப்பாரு. யோசனை பண்ணீங்களா? அதாவது என்ன சொல்ல விரும்புகிறேன், நம்ம ஊழியத்தை எப்படி எப்படியோ புரிஞ்சுக்கொள்ள வி இன்டர்பிரட், வி டிஃபைன், என்னென்னமோ சொல்லின்னு இருக்கிறாங்க. அது இருங்க, அது அவங்க பாடுங்க, அதுக்கு நான் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பலைங்க. பட் என்னுடைய வலியுறுத்தல் ஊழியம் என்பது வெறும் மனித ஆற்றல், மனித ஞானம், மனித திறமைகளை கொண்டு செய்யக்கூடிய ஒன்று அல்லன்றத ஒரு ஓரமா நீங்க மனசுல வச்சுக்கிட்டா போதும். திருப்பியும் சொல்லட்டுங்களா? இன்னைக்கு சொல்றோம் பிரசிடென்ட் அவரு இவர் எல்லாம் சொல்லின்னு இருக்கிறோம், அதெல்லாம் செய்யலாம். ஆனா பரிசுத்தாவியானவர் பலனின்றி, பரிசுத்தாவியானவர் துணையின்றி எந்த மனிதனும் ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது. அதனாலதான் ஆவியானவர் இந்த ஊழியக்காரரை பலப்படுத்த வேண்டும் என்று நான் போராடி ஜெபிக்க. இதுக்கு மேல நம்ம பார்க்கும்போதுங்கம்மா, சாத்தானுடைய தாக்குதல்கள் ஊழியக்காரர் மீது இருக்கும். என்ன சார் தாக்குதல்னா அர்த்தம்? அவர் பேரை கெடுத்துரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள். கேரக்டர் அசாசினேஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த ஊழியக்காரனா தெரியுங்க, தெரியும், பேரை கெடுத்துரு, மேட்டர் முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். வேற ஒன்னும் செய்ய வேணாம். அவர் மேல கேஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது, ஒண்ணுமே நீங்க செய்ய வேணாம், பேரை கெடுத்துரு, அவ்வளவுதான். சாத்தானுடைய ஒரே ஒரு தந்திரம், அந்த ஒரு காரியத்தை செஞ்சிடும். அதை நம்புவதற்கு மக்கள் இருப்பாங்க, கட்டாயமா இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஊழியன்றத புரிஞ்சு கொள்ளுங்க. ஆமா, ஏன் இனிமேல் ஊழியத்துக்கு வர்றவங்களாம் ரொம்ப கஷ்டங்க. ஐ டோன்ட் நோ, நான் ஒன்றும் பெரிய தீர்க்க தரிசி கிடையாது, அதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஊழியம் செய்வது, ஊழியத்தில் உண்மையாயிருப்பது, சத்தியத்துக்கு சாட்சியாய் நிற்பது, ஐயோ பிராக்டிகலி இம்பாசிபிள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தீமோத்தேயுவே, நீ உத்தம ஊழியக்காரனாக செயல்படு. இதுதாங்க அட்மானிஷன் சொல்றோம். சரி, 3ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம்? ஏற்கனவே 2 அதிகாரங்களை நம்ம படித்து கொண்டு வந்தோம். 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கப்பட்ட பவுலின் உபதேசங்கள், அதாவது கிட்டத்தட்ட இல்லைங்களா 2ஆம் அதிகாரத்துல திருச்சபைக்குள்ளே இருக்கிற மக்களை குறித்து பவுல் விளக்கி கொண்டிருக்கிறார் இல்லைங்களா. பல வகையான மக்களை நம்ம பார்த்தோம். முக்கியமானவர்கள் யாரு? ஆமா, 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சத்தியத்தை விட்டு விலகி கள்ள போதனை போதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. 16வது வசனத்துல சீர்கேடான வீண் பேச்சுகள் போன வாரம் நம்ம பார்த்தோம். காரல்சம், ஒவ்வொரு சின்ன காரியத்தை பெருசாக்கி சண்டை போட்டு இருக்கிற கும்பல் இருப்பாங்க சபையில, கட்டாயமா இருப்பாங்க. அது 3வது யாருங்க இருப்பாங்க? 14வது வசனத்துல எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம் செய்கிற மனிதர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. எது எடுத்தாலும் வாக்குவாதம், உடனே அதுக்கு ஒரு மறுப்பு. அது மாத்திரமல்ல, 25ஆம் வசனத்துல எதிர் பேசுகிறவர்கள், அவர்களை நம்ம சத்தியத்தை விட்டு விலகிறவர்களோடு இணைக்கலாம். ஆனா 26ஆம் வசனத்துல இன்னொரு கருத்தை பவுல் சொல்லுகிறார். யாருமா அவங்க? பிசாசினுடைய இச்சைக்கு அடிமைப்பட்டவர்கள். அவங்க சபையில இருப்பாங்க, நம்ம ஒண்ணும் அவங்களை தேடிலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில ஊழியம் செய்ப்பா. நான் பரலோகத்திலே ஊழியம் செய்யறாரு தீமோத்தேயு. பரலோகத்துல எந்த ஊழியமும் தேவையில்லைங்களே. தீமோத்தேயு யார்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? அவனுடைய ஊழியத்தின் குணாதிசயம், the characteristics of his ministry, அது என்ன? அதை சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு? யாருக்கு நீ ஊழியம் செய்கிறாய்?
பரிசுத்தவான்களுக்கா, தவறற்றவர்களுக்கா, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கா, வாக்குவாதம் செய்யாதவர்களுக்கா, வீண் பேச்சு பேசிக்கின்னுக்கிறாங்களே அப்படிங்கலாம் எங்க சபையில கிடையாதுங்க. நாங்கெல்லாம் ரொம்ப ஹோலி கம்யூனியன், ஹோலி கம்யூனிட்டிங்க. அப்படியா? அப்படிலாம் யாரும் கிடையாதுங்க இந்த உலகத்துல. சரிங்களா? சொல்லிட்டு 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறார். 1ஆம் வசனம் படிங்க. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இப்ப வந்திருக்குது பான்ற 1ஆம் நூற்றாண்டு. அதாவது பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது கிபி 62. கிபி 62. இன்னைக்கு நம்ம ஆண்டு கிபி 2015. இன்னும் கடைசி காலம் வரலீங்களா? இன்னும் கொடிய நாட்கள் வரலையா? சரியா பேப்பர் படிக்கலன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட சமுதாயத்தில் நீ உத்தம ஊழியனாக நிறைவேற்று. ஆக எனக்கு அருமையானவர்களே, 2 முதல் கிட்டத்தட்ட 9 வரைக்கும் 6 வகையான பிரிவினரை குறித்து பவுல் பேசிக்கொண்டு போகிறார். அது சும்மா கொஞ்சம் ரொம்ப நான் விளக்கமா பேச விரும்பவில்லை. அது ஒன்றும் புரியாத ஒன்றும் விஷயம் கிடையாதுங்க. 6 வித்தியாசமான மக்கள் கூட்டம் சபையிலும் சமுதாயத்திலும் இருப்பாங்க. அதை நீ தெரிந்து வைத்துக்கொள். சரியா? கட்டாயமா இருப்பாங்க. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே நீ எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும், அந்த ஊழியத்தின் முறை என்ன அப்படின்றத சொல்லி அவர் முடிக்கிறார். இவ்வளவுதான் விஷயம். என்ன சார் 6 வகையான மக்கள்? முதல் வகையான மக்கள் 2ஆம் வசனம் படிங்கம்மா. கிட்டத்தட்ட 3-4 வசனங்களிலமா சின்ன குறிப்பு நீங்க எழுத விரும்பினா எழுதி கொள்ளுங்க. முதல் வகுப்பார் எப்படி இருக்கிறாங்கன்னா சுயநலம் உள்ளவர்கள். நம்ம சரியா அதை யோசிக்கிறது இல்லை. நேற்று ஒரு ஜெப கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். அங்கு ஒரு ஆபீஸ்ல, அதாவது இந்த ஐடி இண்டஸ்ட்ரின்னு சொல்றேன் இல்லையா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரின்னு சொல்றேன் தானே, நீங்க ரொம்ப பெரிய பேர்லாம் அவர்கள் மத்தியில அவரு பணியாற்றுகிறாருங்க. அவங்களுடைய கேரக்டரை நேற்று பேசி கொண்டு இருந்தார். அது நல்ல படிப்பினங்க. அவர் சொன்ன 2 வார்த்தைகளே அது என்னை ரொம்ப பாதித்தது. புரிஞ்சிடுச்சுங்களா யாரை பத்தி நான் பேசுறேன்னு? இன்றைக்கு சென்னையிலே மிக உயர்தட்டு மக்கள் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய நடைமுறை எப்படி இருக்குது? இப்போ ஒரு ஆபீஸ்ல ஓவர் டைம் செய்ய சொல்றாங்க. ஒரு அவசர வேலைக்காக ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில 6 மணிக்கோ 7 மணிக்கோ வேலை முடியணும். நீங்க அதை தொடர்ந்து செய்து அதை முடிச்சுட்டு போங்கன்னு சொல்றாரு மேனேஜர். அங்க வேலை செய்யறவங்க என்ன செய்யறாங்க? இரவு சாப்பாடு சாப்பிட்றாங்க. சாப்பாடு சாப்பிட்டு அந்த சாப்பாட்டு பில்லை சப்மிட் பண்றாங்க. எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாப்பாட்டு பில்லு ஒரு மனுஷன் எவ்வளவு சாப்பிட முடியும் இரவு? அதுல நல்ல வேலை சாராயெல்லாம் சேர்க்கல, அதாவது ட்ரிங்க்ஸ் எல்லாம் நாட் இன்க்ளூடட் இன் அந்த சாப்பாடுல சேர்க்கல. அந்த சாப்பாடு அவங்க சாப்பிட்ட லிஸ்ட பார்த்துட்டு அந்த மேனேஜருக்கு மயக்கமே வந்துச்சான். எப்படா இவ்வளவு சாப்பிட்டானுங்க? ஒரு தனி மனிதனாகமா அவ்வளவு சாப்பிடவே முடியாதுங்க, சாப்பிடவே முடியாது. ஆனா அவ்வளவு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாங்க. இதை சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன். அவர் அதை பார்த்துட்டு நம்ம மக்களுடைய மனநிலை பாத்தீங்களா? அவர்கள் தற்பிரியராயும் அடங்காதவர்களாயும் இல்லமா, அத 3ஆம் வசனத்துல இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், லஸ்ட் சொல்ற பாருங்க, என்னென்னமோ லிஸ்ட் எழுதி ஒவ்வொருத்தனும் 1500 ரூபாய்க்கு பில்லு கொடுக்குறாங்க. என்னடா சாப்பிட்டீங்க? அப்படி சாப்பிட முடியுமா? சாப்பிடலாம். அந்த அந்த என்ன சொல்ற மெட்ராஸ் பாஷையில அலைச்சல்னு சொல்லுவோம். வெறி வெறி, இதை எடுத்துட்டு வா, அது எடுத்துட்டு வா, இது எடுத்துட்டு வா, அதெல்லாம் எடுத்துட்டு வா. சாப்பிட்டியா சாப்பிடலையா அப்படியே நாசமா போ. ஏன்னா நானா பில்லு கொடுக்குறேன், கம்பெனி கொடுக்கு சார் பில்லு, கொடுப்பா கொடுப்பா ஏத்துப்பா. புரியுதா? நீங்க பாருங்க, இங்க கூட உட்காந்துக்கிறீங்க கொஞ்சம் பேர் வேலை செய்யுது. மக்கள் எப்படி? ஆமாங்க, மக்களுடைய
பண்பை பார்க்கறது, சாப்பிடுறது ரொம்ப நல்ல இடங்க. அவங்க எப்படி சாப்பிடுறாங்கன்னு பாருங்க. இல்ல கோச்சிக்காதீங்க. ஒரு மனிதனுடைய குணத்தை அளவிடக்கூடிய சரியான இடம் அவன் எப்படி சாப்பிடுறான் பாருங்களேன். அவன் அப்படிதான் இருப்பான். அப்ப அவர் அந்த வார்த்தை சொன்னாரு, people are arrogant. இங்க போட்டுக்குது பாத்தீங்களா, அகந்தை உள்ளவர்கள். எவனையும் மதிக்க மாட்டான், எதையும் கவலைப்பட மாட்டான், எல்லாத்தையும் நாசமாக்கு. இவனுக்கு பேரு ஒரு மனிதன், ஒரு பொறுப்புள்ளவன் இல்லப்பா. இல்ல உங்களை பத்தி சிந்தனை பண்ணுங்க. உங்க வீட்லயும் சரி எங்கேயும் சரி, சும்மா சொல்றேங்க. அதாவது சாப்பிடும் போது சாப்பாடு சிந்துறோம்னு சொல்றேன் இல்லைங்களா, இப்படி சாப்பாடு சிந்துனதுக்கு நீங்க அடி வாங்கி இருக்கிறீங்களா? யோசனை பண்ணிப்பாரு. நான் அடி வாங்கியிருக்கேன். சாப்பாடு சிந்துனதுக்காக அடி. இங்க இருக்கிற வாலிபருக்கு ஏதாச்சும் புரியுதா? இன்னைக்கு என்ன பண்றான், பாதி குச்சி தூக்கி அடி. அதுதான் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்களா, அகந்தை உள்ளவர்கள். அகந்தை அவன் என்ன கேட்கறது, யாரு என்ன சொல்றது, அப்படிப்பட்ட சமுதாயத்துல நாம் வாழ்ந்து கொண்டு நம்ம பிள்ளைங்களை யோசனை பண்ணி பாருங்க, என்னென்ன செஞ்சுன்னுக்கிறாங்கன்ற இல்லைங்களா. அந்த சிறு வயது முதலே நம்ம என்ன சொல்றோம், நாம அன்னைக்கு ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இல்லையா, அவங்க கேட்கறதெல்லாம் குட்டு 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 குட்டு. ஆங்கிலத்துல பேம்பரிங்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது எது கேட்டாலும் கொடு. நேற்று ஒரு வயதான பிராமின் கம்யூனிட்டியில இருந்து ரசிக்கப்பட்ட பிரேமான்னு ஒரு அம்மா அங்க வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன, நான்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அப்பாவை இழந்து, நான் மூத்த பிள்ளை சார் எங்க குடும்பத்துல, எனக்கு கீழே 5 பெண் பிள்ளைங்க, நான் சம்பாதிச்சு என்னுடைய தங்கச்சிமாரை நான் வழி நடத்தி வாழ வச்சிருக்கிறேன் சார். அவ்வளோ கஷ்டத்துல நான் வளர்ந்தவன். என் பிள்ளை ஒண்ணுமே இல்லாம பிறக்கும் போதே ஒரு லட்சாதிபதி குடும்பத்துல அவன் பிறக்கிறான். அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அப்படியே கண்ணீர் விட்டு அந்த கருத்தை அவங்க நான் திரும்பி பார்க்கிறேன், என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தேன். யோசனை பண்ணீங்களா? யோசனை பண்ணுங்கம்மா. நம்முடைய குடும்பம் எப்படி இருக்குது, என்ன ஒரு காரியமா இருக்கட்டுங்க, அது தண்ணியா கூட இருக்கட்டும், அதை வீணடிக்கிறதுக்கு நமக்கு என்னங்க உரிமை இருக்குது? அதை சொல்லி கொடுக்குறீங்களா? ஒரு தண்ணியா கூட இருக்கட்டும். எனக்கு அருமையானவர்களே, மக்கள் சுயநலமுடையவர்களாக, அகந்தை உள்ளவர்களாக, வீம்புக்காரராக போட்டு பாருங்க, பணப்பிரியராக என்ன செய்வாங்க, கீழ்ப்படியாதவர்களாக, நன்றி அறியாதவர்களாக. திருப்பியா நான் சொல்றேன், எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சுங்க, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. நம்ம மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டுங்க, நமக்கு செய்யற உதவிக்கு நம்ம நன்றி சொல்றோமா? நீங்க நன்றி சொல்றீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை முறை நன்றி சொல்றீங்கன்னு எழுத முடியுமா? இல்ல, நம்ம கலாச்சாரத்தில் அது கிடையவே கிடையாது. நான் ஆட்டோல இறங்குறேன் நேற்று ராத்திரி, அவனுக்கு நான் காசை கொடுத்துட்டு தேங்க்யூன்னு சொன்னேன். அவன் திரும்பி பார்க்கறேன், என்னடா புதுசா சொல்றாரு, புதுசா சொல்றாரு. நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? நம்ம என்ன நினைக்கிறான், வாடா போ. That is attitude we develop. பாத்தீங்களா? அது என்ன, அதுதான் நேத்து சொன்னாரு, people are arrogant. யாமா என்னடா எல்லாம் நான் தான். கிபி 62ஆம் ஆண்டு பவுல் அதை எழுதி இருக்கிறார். என்ன அற்புதமான தேவனுடைய வார்த்தை, மனிதனை படம் பிடித்து காட்டுகிற தேவ உண்மைகள். இப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலே தீமோத்தேயுவே, நீ சாந்தம் உள்ளவனாக, சண்டை செய்யாதவனாக, போதக சமர்த்தனாக, வேதத்தை பகுத்து போதிக்கிறவனாக. எப்படி எழுதின்னு போறாரு பாருங்க. நீ ஊழியம் செய். எவ்வளவு கடினமான ஒரு நிலை. ஆக முதல் பண்பு என்னமா, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக, அகந்தை உள்ளவர்களாக, சுயநலமுடையவர்களாக, நன்றி அறியாதவர்களாக இருப்பார்கள். நீ ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொள். சரிங்களா? 2வது மக்கள் யாருங்க? அங்க என்னமா போட்டிருக்குது? 2ஆம் வசனத்தை தாய் தகப்பன்மாருக்கு, ஆமா 3வது வசனத்துலமா சுவாப அன்பில்லாதவர்கள் வருதுங்களா? என்னங்க இவங்களா? உறவை அவமதித்து தங்களுக்கு அருமையானவர்களை துன்புறுத்துகிறவர்கள். புரிஞ்சுதுங்களா? அதுக்குள்ளே அடங்கி இருக்கிற உண்மை என்னங்கம்மா?
தாய் தகப்பன் என்கிற உறவு இல்லைங்களா, மனைவி பிள்ளைகள் என்கிற உறவு, சகோதர சகோதரிகள் என்கிற உறவு, எல்லாத்தையும் தூக்கி அப்படி போட்டு அவர்கள் பெற்ற நன்மை இரக்கம் அன்புக்கு பதிலாக கொடுமை செய்யக்கூடிய ஒரு சந்ததி இந்த உலகத்துல வாழ்ந்து. என்னமா இன்னைக்கு நிறைய கொலையை பத்தி படிக்கிறோம் இல்லைங்களா. ஒரு பையன் சொந்த அப்பனை, குடிகார அப்பனை கொலை பண்ணிட்டான். அவன் சொல்றான் நீதிபதி கிட்ட, நான் செஞ்சது கரெக்ட் சார், நீங்க என்ன வேணா தண்டனை கொடுங்க. வாட் ஐ டிட் இஸ் ரைட். நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன், நான் அதுக்கு வருத்தப்படவே இல்லை. தயவுசெய்து படிங்க அதெல்லாம். எங்க அப்பனை கொன்னது கரெக்ட், நீ நீதிமன்றம் நடத்து, நீ நீதிபதி எதுனா இருந்துன்னு போயா, ஐ டோன்ட் கேர், நான் செஞ்சது கரெக்ட். புரிஞ்சுதா? உறவு என்பதை உணராத மிருகத்தன்மை உடையவர்கள். பாருங்க எப்படி எழுதுறார் பவுல். அவனுக்கு உறவுனாலே என்னன்னு தெரியல. எவ்வளவு படிக்கிறால. மனைவி தன்னுடைய தவறான நடக்கையினால கூலிக்காரை வைத்து கணவனை கொலை செய்கிற ஒரு உலகம். படிக்கல நீங்க பேப்பர்ல என்ன படித்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க. மூன்றாவது என்னமா, மூன்றாவது அங்க என்ன சொல்றாருங்க, அது நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே, இருந்தாலும் நம்ம மறுபடியும் படிப்போம். 3ஆம் வசனத்தினுடைய பிந்தின பாகம், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும். ஆமா, தமிழ்ல வந்துமா நல்லோரை பகைக்கருன்னு போட்டிருக்குது இல்லைங்களா. அத நல்ல கருத்துங்கம்மா, நன்மையை பகைக்கிறவர்கள். நன்மை நன்மை எந்த நன்மை இருந்தாலும் அது ஆட்சி நோருக்கு என்ன பெரிய நன்மை. அப்ப என்ன அர்த்தம், அவளுடைய மனசாட்சி செத்து போனவர்கள். என்னம்மா கரெக்டுங்களா? முந்த நாள் ஒரு ஆசிரியர்களோடு நான் பேசிக்கொண்டு இருந்தேன், மன்னிப்பை பத்தி பேசிக்கொண்டு இருந்தேன். ஆசிரியர் ஏங்க நம்ம மன்னிக்க மாட்டோம் மற்றவங்களை. இப்போ ஒரு ஆசிரியர் சொன்னாங்க, ஐயா மன்னிக்கிற மனசு இல்லைங்கய்யா. எதுங்க இல்ல? மன்னிக்கிற மனசுன்னு அவங்க சொன்னாங்க. மனசுனா என்னதுங்க? இதயம். மன்னிக்கும் இதயம் இல்லை. ஆனா என்ன இதயம் இருக்குது? கொடுமை செய்யும் இதயம் இருக்குது. பழி வாங்க, அவனை விட்டாத, தொத்தி தொத்தி வெட்டுன்றான். பேப்பர்ல படிக்கிறது சார், படிக்கல, தொருத்தி கொண்டு வெட்டி படிக்கிறேன். ஓடனா கூட விடாத தொத்தின்னு. நேத்து ஆப்கானிஸ்தான்ல ஒரு பெண்ணை, நேத்து பிபிசி தான் பார்த்துட்டு இருந்தேன், 9:30 மணி. ஆமா 9:30 மணி பிபிசியில ஆப்கானிஸ்தான்ல ஒரு கும்பல் சேர்ந்துங்க ஒரு பெண்ணு அடிச்சு சாவச்சிட்டானு. கொஞ்சம் பேர் பாத்தீங்களா? என்னடா அந்த பெண்ணுன்னா, அவ ஒண்ணு முஸ்லீம் இல்லையா, ஒண்ணு முஸ்லீம் இல்லையா, ரெண்டாவது அவங்க கலாச்சாரத்துக்கு விரோதம். ஒரு ஏதோ ஒரு பெரிய பப்ளிக் அது ஸ்போர்ட்ஸ் நிறைய கூட்டம் இருக்குது, எல்லாம் சேர்ந்து அடிச்சு கண்ணெதிர்க்க அடிச்சு அப்படியே சாவச்சிட்டானு. அதுல பல காரணங்கள முக்கிய காரணம் அந்த பெண் முஸ்லீம் இல்லை. அட திமாப்பூர் ஜெயில என்ன நடந்தது படிச்சீங்களா? நாகாலாந்து திமாப்பூர் ஜெயில ஒரு குற்றவாளியை, அவன் செல்லுல இருக்கிறான். ஒரு சிறையில எத்தனை கதவு இருக்கும், எத்தனை பூட்டு இருக்கும், எத்தனை காவலாளி இருப்பான், அத்தனையும் மீறி அந்த கைதி வெளியே கொண்டு வரப்படுகிறான். 10,000 பேரு சேர்ந்து அவனை அடிச்சு சாவச்சிட்டான். இதுதான் இந்தியா. ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம் படிச்சீங்களா? எப்படி ஒரு சிறைச்சாலையில இருக்கிற ஒரு கைதி எத்தனை கதவு தாண்டி அவன் வரணும், வெளியே வந்து எல்லாம் அடிச்சு சாவச்சிட்டான். என்னடானா அவன் ஜாதி இல்லையா? ஐயோ எல்லாம் பேப்பர்ல தான் எழுதினுக்கிறாங்க. அவன் அசாம்ல இருந்து வந்திருக்கிறான் இல்லைங்களா? கொடுமை செய்க. அப்ப என்னமா படிச்சோம்? முதல் வார்த்தை, முதல் பண்பாளர்கள் என்ன? சுயநலத்தினாலே அகந்தை உள்ளவர்களாக இருப்பாங்க. 2வது வகுப்பா உறவை அவமதித்து அந்த உறவை கொடுத்தவர்கள், அன்பை தந்தவர்களுக்கு கொடுமை செய்வார்கள் இல்லைங்களா? 3வது வகை மக்கள் யாருங்கம்மா? நன்மையானவைகளை எதிர்க்கிறவர்கள், கேவலப்படுத்துகிறவர்கள். அவன் பெரிய பக்திமான், அவன் பெரிய யோகியா, அவன் பெரிய லஞ்சம் வாங்காத, நாங்க பார்க்காத கிறிஸ்தவனா, இவன் தான் பெரிய கிறிஸ்தவனா, இப்படி பேசிருப்பாங்க.
நாளைக்கு போய் பேசுங்க யாருக்கிட்ட. போதான் போடா சத்தான் பெரிய பக்திமான் நீ. கரெக்டுங்களா? அப்புறம் நம்ம பார்த்தோம், 4வது வகையான மக்கள் எப்படிமா இருப்பாங்க? 4ஆம் வசனம், எல்லா உடன்படிக்கைக்கும் துரோகம் செய்கிறவர்கள். விசுவாச துரோகம் மட்டுமல்லங்க, எல்லா உறவுகளுக்கும் துரோகம் செய்கிற மக்கள். அப்புறம் துணைகிறம் உள்ளவர்கள். போதுங்கம்மா, பாத்தீங்களா? இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அதாவது எல்லாத்துக்கும் துரோகம். பிசினஸ்ல துரோகம், கல்யாணத்துல துரோகம், எது எடுத்தாலும் அல்ல ஃப்ராடு. அப்படிதான் இருப்பான் எல்லாத்துக்கும். அது எப்படி மீறலாம்? நேற்று மும்பையில நேற்று நைட் நியூஸ், மும்பையில ஒரு சர்ச்சு மேல கல் எடுத்து அடிச்சிருக்காங்க, அட்டாக். யாருன்னு தெரியலையா? ஏன்டா யாருன்னு தெரியலன்னா எல்லாரும் முகமூடி போட்டுன்னு வந்துட்டான். நம்ம என்ன சொல்லுகிறோம்? சார் சிசிடிவி கேமரா வச்சுக்கிறோம்னு நம்ம சொல்றோம். திருடனை கண்டுபிடிக்கல. அவனுக்கு என்ன பண்ணானுங்க? எல்லாம் முகமூடி போட்டுன்னு அழகா வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்ண மும்பை போலீஸ்? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு மாத்து. அவன் தான் மனிதன். யோசனை பண்ணுங்க. 5வதாக நம்ம வாசிக்கிறோம், தேவ பிரியராயிராமல் சுகபோகம். அதாவது ரொம்ப விசனமான ஒரு உண்மைங்க. இன்றைக்கு சுகபோகத்தை மக்கள் விரும்புகிறார்கள். அதுக்கு வேறொரு வார்த்தமா கிராட்டிபிகேஷன் ஆஃப் த ஃபிளஷ் சொல்றார் பவுல். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல படிங்க, 12-13. ஆமா, தமிழ்ல அவ்வளவு அழுத்தம் இல்ல. இந்த மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஆமா, if you gratify the self, if you gratify the flesh, அது எந்த கெட்ட பழக்கமா இருக்கலாம். எதுனா சாப்பாடு ஒரு கெட்ட பழக்கங்க, ஒரு அளவுக்கு மீறி போனா. இந்த மாம்சத்தை பேணுவதற்கு, இந்த மாம்சத்தை இச்சையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் அப்ப இன்றைக்கு மக்கள் எப்படி இருப்பாங்க? தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய் இருக்க விரும்புகிறார்கள். ஏங்க ஒரு சிலர் சொல்றாங்க, ஏங்க அந்த சபைக்கு போறீங்க, இன்னும் வொர்ஷிப் தெரியுங்களாங்க, இன்னும் மியூசிக் தெரியுங்களா, அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல கொஞ்சம் டான்சிங்லாம் கூட வந்துருங்க, இன்னும் காட்சி தெரியுங்களா, என்டர்டெயின்மெண்ட். அப்ப மனிதர்கள் ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக இல்லாமல் ஆராதனையில கூட சுகபோக பிரியராய் இருக்க விரும்புகிறார்கள். ரொம்ப இதமான இனிமையான இசை தேவை இல்லைங்களா? அந்த ஆராதனை அழகு, அந்த ஆராதனை முறைகள் எனக்கு கவர்ச்சியாக, என்னுடைய உள்ளத்துக்கு இன்பமாக இருந்தா ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எங்க வந்துச்சுங்க? ஆராதனையில சுகபோகத்தை விரும்புகிற. ஏசி கொஞ்சம் போட்டா நல்லா இருக்குங்களே, ஏன் சார் ரொம்ப ஹாட் ஆகும் சார் இந்த ஆஸ்பெஸ்டா ஷீட் அப்படின்றாங்க என்கிட்ட. புரியுதுங்களா? கிறிஸ்துவுக்காகவோ சுவிசேஷத்துக்காகவோ ஒரு சொட்டு வேர்வை கூட உடம்புல வரக்கூடாது. ஆனா குட் ஃப்ரைடே சர்வீஸ் கரெக்டா நடக்கணும். நஞ்சு மூண்டு ஐஸ் போட்ட மோர் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஐஸ் போடாத மோர் கொடுக்காதீங்க சார். என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும் சார் உங்களுக்கு? இன்னும் டிகிரி வெயில் தெரியுங்களா? சிலுவை தியானம் ரொம்ப அருமையா இருந்ததுங்க. என்ன சார், என்ன மோர் சூப்பர் தெரியுங்களா? அது யோசனை பண்ணுங்க. நான் டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. அதாவது கடவுளை ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன், அங்க எனக்கு நம்ம வேணும், சுகபோகம் வேணும். அதுதான் பிரச்சனை. வேறு எங்கேயோ சுகபோக தேடினுங்கிற அது வேற மேட்ரு. இங்க தொழுகையில ஆராதனையில எனக்கு சுகபோகம், கம்ஃபர்டபிள் சீட், கம்ஃபர்டபிள் ஏர் கண்டிஷனிங், எவ்ரிதிங் ஷுட் பி கம்ஃபர்ட். அப்படி இல்லைன்னா அந்த சபை வேணா போயா பைத்தியக்காரன் இல்ல. இதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரா? சிலுவையின் பாடுகள் இதுதானாமா? வேதனையின் உச்ச கட்டத்திலே அவர் கொடுக்கப்பட்ட காடியை குடிக்காமல் தாகமாய் இருக்கிறேன். அப்படியே அந்த தாகத்தோடய செத்துட்டாரு. கவனிச்சிங்களா? தாகமாய்
இருக்கிறேன். அந்த தாகத்தை தீர்த்தாரா? இல்லையே. பிதாவே, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் செய்ய என்னை நான் சமர்ப்பிக்கிறேன். இதுதான்மா என்னங்க சீஷத்துவத்தின் மிகப்பெரிய சவால். சரி, அடுத்த நிலைக்கு வரலாங்க. 5ஆம் வசனம். வேஷத்தை தரித்து, ஆமாங்க, பார்த்தீங்களா? அப்படி இன்னும் அழகா சொல்லிட்டு வர்றாரு பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப். ஏமாந்திராதப்பா தீமோத்தேயுவே. நிறைய பேர் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டிருப்பார்கள். ரொம்ப கஷ்டம் நீ அவங்களை கண்டுபிடிக்கிறது. அவர்கள் தேவனுடைய பலனை மறுதலிக்கிறவர்களா இருப்பார். அப்ப ஒரு வேஷதாரி என்ன செய்வான்? மக்களை பிரியப்படுத்த பக்திமானை போல செயல்படுவான் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில, இல்லைங்களா? அடுத்த சூழ்நிலையில் எப்படி இருப்பான்? அவனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பான். அவ்வளவுதான் விஷயம். நம்ம சரிங்களா? யூதாஸ் காரியோத்து, அதனால கவனிங்க, அந்த ஆண்டவர் பஸ்காவை ஆசரித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் சுத்தம் உள்ளவர்கள்னு அவர்களை சொல்றாரு. அவர்களுடைய கால்களை ஆண்டவர் கழுவி கொண்டு இருக்கிறாரு. இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, வாங்கி சாப்பிடுங்கள். இது என் ரத்தமாய் இருக்கிறது, வாங்கி பருகுங்கள் சொல்றாரு. எல்லாம் யூதாஸ் காரியத்தை உட்கார்ந்தானே? ஏதாச்சும் இப்படி இப்படி அசைந்தானா? யாராச்சும் அவன் மேல சந்தேகப்பட்டாங்களா? ஒண்ணு கிடையாது. 10 குறைக்கு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்றாரு. அப்பவும் அமைதியா இருக்கிறான். இந்த துணிக்கை வாங்குகிறவனே என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்றாரு. அப்பவும் அமைதியா இருக்கிறான். அப்புறம் சொல்றாரு, செய்கிறதை சீக்கிரமாய் செய்யன்றாரு. அப்பவும் அமைதியாகிறான். அது கவனிச்சுனே வாங்க. அந்த பக்தியின் வேஷம் எவ்வளவு தூரம் வந்து நிக்குது பாருங்க. கெத்செமனேக்கு வருகிறான். என்னடா இந்த 10 பேர் இருந்தானுங்களே, 11 பேரா? அவனை விட்டுட்டா 11 பேர். என்னடா அந்த யூதாஸ் காரியத்தை காணமே, அவன் எங்கடா போனான்? இந்த ராத்திரி வேலையில என்னடா அவனுக்கு வேலை? எவனாச்சும் கேட்டானா? ஒண்ணுமே கேட்கல. அப்ப என்ன பண்றான்? திடீர்னு வரான். யார கூட்டுன்னு வரான்? சேவகரை கூட்டுன்னு வரான். என்னடா சேவகரை கூட்டுன்னு வரான்? அப்போ எல்லாம் தான் பார்த்துன்னுக்கிறானுங்க. பார்த்துட்டு என்ன பண்றான்? ஆண்டவருக்கு போய் முத்தம் கொடுக்குறான். ஐயோ, எவ்வளவு அன்புங்க அது யூதாஸ் காரியத்துக்கு. ஐயோ, அன்புங்களா? இல்ல அன்புங்களா? அது இல்ல, யோசனை பண்ணு. அந்த வேஷன்ற வார்த்தைக்கு விளக்க கத்துக்கிட்டீங்களா? அதுக்குதான் இவ்வளவு விளக்குதான். கெத்செமனே தோட்டத்துல முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிற யூதாசுகள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டா சரி. யாராச்சும் சந்தேகப்பட்டாங்களா அவன் மேல? இங்கு பஸ்கா பண்டிகையில ஆண்டவருடைய உடன்படிக்கையில பங்கு பெற்றுட்டு ஆசாரியரிடத்துல போய் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுப்பதற்கு 30 வெள்ளிக்காசை கை நீட்டி வாங்கின ஒரு துரோகி. என்ன சார், சபையில் எப்படி நடக்குமா? நடக்கும். சபை சொத்தை விற்கிறாங்களா? விற்பாங்க, வித்துனே இருப்பாங்க. பிரியமானவர்களே, கடைசியா நம்ம என்னமா பார்க்கிறோம்? அதுக்கப்புறம் 7வது வசனம் வாங்க. எப்போதும் கற்றாலும் ஒரு பொழுதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற, தெரியலங்க, திடீர்னு பவுலுக்கு அந்த ஞாபகம் வந்துச்சுங்க. என்ன கேட்காதீங்க ஏன்னு. ஆண் பிள்ளைகள்னு அவர் ஏன் எழுதலைன்னு எனக்கு தெரியல. நம்ம போனா கேட்கலாம். மோட்சத்துக்கு போனா, என்ன பவுல அப்போஸ்தலரே கொஞ்சம் அவசரப்பட்டு எழுதிட்டு பெண் பிள்ளைகள்னு எழுதிட்டீரா? ரொம்ப மரியாதையா சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த தமிழ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் மரியாதை கொடுத்து எழுதிட்டாங்க. பட் கிரேக்கில் அது கிடையாது. புரியுதுங்களா? நாம் கற்று உணர வேண்டிய ஒரு பெரிய படிப்பினை. எத்தனை வகை மக்களை பார்த்து கொண்டு வருகிறோம். எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் உணராத மக்கள் சபையில் இருப்பாங்க. நம்ம தமிழ்ல பழமொழி சொல்லுவோம் பாருங்க, செவிடங்காதுல சங்க ஊதுன மாதிரி மக்கள் இருப்பாங்க. அதனால சோர்ந்து போயிடாதப்பா. அவங்க ஏன் பெண் பிள்ளைகள்ன்ற குறிப்பை சொல்றாருன்னா, 2 விஷயம் சொல்லிடுறாங்க. அதாவது பொதுவாக ஆளுத்துவ தன்மையிலே பெண்கள் பலவீனம் உள்ளவர்கள், வீக் வில்டு பீப்புள். புரியுதுங்களா? சித்தத்திலே
தீர்மானிப்பதிலே உறுதியற்றவர்கள். அதான் அதனுடைய பொருள். சரிங்களா? 1. 2, உணர்ச்சியினாலே கவரப்படுகிறவர்கள். ஏன் சார் பின் பிள்ளைகள்னு அங்க போடப்பட்டிருக்குது? அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு இல்லைங்களா? உணர்ச்சிகளினாலே கவரப்படுகிற பெண்கள்னு அர்த்தங்க இல்லைங்களா? 3வது இந்த நய வஞ்சகர் யாருங்க? 8ஆம் வசனத்துல வருகிற படிங்க. எம்பிரேயும் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், இந்த பெண் பிள்ளைகளை வஞ்சிக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள் என்னமா செய்யறாங்க? அடுத்த வசனம், இவர்கள் துர்புத்தியுள்ள என்டைசிங் ஆங்கிலத்தில். இந்த கள்ள போதகர்களுடைய வழிமுறைகள் என்ன? இந்த பெண் பிள்ளைகளை வசப்படுத்துவது, கவர்ந்து இழுப்பது, அவர்களை வலையில் சிக்க வைப்பது. அவ்வளவுதான் விஷயம். இப்படிப்பட்ட தந்திரமான முறைக்கு ஏமாந்து போகிற பெண் பிள்ளைகள். நல்ல ஜாக்கிரதையா இருப்பான் இல்லைங்களா? நம்ம முடிவுக்கு வரணுங்க, நேரம் ஆயிடுச்சு. சுயநலத்தினாலே அகங்காரத்தினாலே வாழுகின்ற ஒரு கூட்டம் மக்கள் மனித உறவுகளை அறுத்து முறித்து கொண்டு தாங்கள் பெற்ற அன்புக்கு பதிலாக கொடுமை செய்கிற மக்கள் கூட்டம். நன்மையானவைகளை எதிர்க்கின்ற துணிகரமானவர்கள், பக்தி வேஷத்தை தரித்து துரோகிகளாக இயேசுவை காட்டி கொடுப்பவர்கள், எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் உணர்ந்து கொள்ள முடியாத பலவீன சிந்தையுள்ள, அதான் பெண் பிள்ளைகள் மட்டும் சொல்ல முடியாதுங்க, நிறைய ஆண்களும் அதுக்கு வீக் மைண்டட் பீப்புள். இப்படிப்பட்டவர்களுக்கு நீ ஊழியம் செய்யணும். தீமோத்தேயுவே, கொடிய நாட்கள் வரும். ஆக இவர்களை ஆதாயப்படுத்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எபேசியர் 5:16, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால். ஆமா, தீமோத்தேயுவே, உன்னுடைய ஊழியத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுப்பா. சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாத ஊழியக்காரனாயிரு. அப்ப இவர்களுக்கு எப்படிமா சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்? மறுபடியும் 2ஆம் அதிகாரம் அந்த 24 முதல் 26 வசனத்துக்கு நம்ம வரணும். அதை படிச்சிடலாம். சண்டை பண்ணுகிறவனாயிராமல் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும், ஆமா, சத்தியத்தை அறிவிப்பதற்காக தீமையை சகிக்கிறவனாக நீ உன்னை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் எதிர்க்கிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் மயக்கம் தெளிந்து தொடர்ந்து சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம். அப்ப 3 நிலையை பார்க்கிறோமா? பிசாசினால் பிடிப்பட்டவர்கள், மயக்கத்திலே இருப்பவர்கள். சிம்பிளா புரிஞ்சுங்க. பிசாசினுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தைக்கு எதிரானது, ஆவியின் சிந்தைக்கு எதிரானது, சத்தியத்துக்கு எதிரானது, பரிசுத்தத்துக்கு எதிரானது, நன்மைக்கு எதிரானது. இந்த பிசாசின் இச்சையின்படி நடக்க பிடிப்பட்டவர்கள், அவன் வலையில் சிக்கினவர்கள் எப்படிமா இருக்கிறாங்க? ஒரு மயக்க நிலையிலே இருந்து கொண்டிருப்பார்கள். 25வது வசனத்தில் அவங்க என்ன செய்வாங்கம்மா? எதிர்த்து பேசுவார்கள், வாக்குவாதம் செய்வார்கள். அவர்களுக்கு மனம் திரும்பும்படி நீ சாந்தமாய் ஊழியம் செய். இப்படிப்பட்ட மக்களுக்காக நீ சத்தியத்தை மாற்றிக்கொள்ளாதே, விசுவாச துரோகியாக மாறாதே, உலகத்தோடு சமரசம் செய்து கொள்ளாதே, உலக வழிகளிலே நீ செல்லாதபடி 22 பட்சம் பார்த்தீங்களா, 2:21 படி பரிசுத்தமாக்கப்பட்டதும் சுத்திகரிக்கப்பட்டதுமான உபயோகம் உள்ள பாத்திரமாக உன்னை காத்துக்கொள். தலைவனிக்கு நாம் ஜெபிப்போம். காலை நேரத்திலும் ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தேவ ஆவியானவர் தேவனுடைய சத்தியத்தை நமது கரங்களிலே கொடுத்திருக்கிறார். விலையேற பெற்ற
சத்தியம், ரட்சிப்பின் சத்தியம். இந்த சத்தியத்தை நான் மறந்து அதை அசட்டை செய்து அதை சமரசம் செய்து கொள்ளுகிறவனாக நான் வாழாமல். என்ன சார் சமரசம் செய்து கொள்ளுதல்? நான் சத்தியத்தை நம்புறேன் சார், ஆனா வாழ்க்கையில அப்படி வாழ மாட்டேன் சார். பொய் சொல்லாமல் இருக்க முடியாது, சுகபோகத்தை நான் விட முடியாது. சரிங்களா? ஆமா. இந்த உலகத்தின் வழிகளிலே செல்லாமல் என்னால இருக்க முடியாது சார். அதுதாங்க சமரசம் செய்து கொள்வது. காலை நேரத்தில் கர்த்தர் உன்னை அவருடைய பிள்ளையாக அழைத்திருப்பாரானால், அவருடைய சாட்சியாக உன்னை வைத்திருப்பாரானால், இந்த உலகத்தோடு நீ எப்படிப்பட்ட உறவு கொண்டவனாக வாழ்ந்து கொண்டது? ஆண்டவரே, என்னில் காண்கிற அகந்தை, சுயநலம், சிற்றின்ப பிரியம், விசுவாச துரோகம் அல்லது உடன்படிக்கை துரோகம், பக்தியின் வேஷம், சத்தியத்தை உணராத மயக்க நிலை என்னிலே காணப்படுமானால், ஆவியானவரே என்னை விடுதலையாக்கும், என்னை பரிசுத்தப்படுத்தும். நான் வாழ்கிற குடும்பத்திலும் சமுதாயத்திலும் இந்த மகத்துவமான சிலுவையின் மீட்புக்கு நான் சாட்சியாக வாழ என்னை வழி நடத்தும். கிருபை இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, காலை நேரத்திலும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். இந்த அழிந்து போகிற இந்த உலகத்தின் வழிகள், இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், இந்த உலகத்தின் மாயையான காரியங்களிலிருந்து நீர் எங்களை விடுவித்து பரிசுத்தப்படுத்தி நாங்கள் உம்முடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகின்ற பாத்திரங்களாக வாழ எங்களை பலப்படுத்தும். உம்முடைய ஆவியானவரின் நடத்துதலுக்கு எங்களை ஒப்படைக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.